அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. காதல் திரைப்படத்தில் உங்க போதைக்கு நாங்க ஊர்காயா என நாயகனையும் நாயகியையும் கியூட்டாக கலாய்க்கும் தோழியாக திரை ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானவர் காதல் சரண்யா. குழந்தை நட்சத்திரமாக சினிமாவில் அறிமுகமான சரண்யா காதல் படத்தில் ஹீரோயின் சந்தியாவுக்கு தோழியாக நடித்து பிரபலமானதை தொடர்ந்து SP ஜனநாதன் இயக்கிய பேராண்மை படத்தில் 5 ஹீரோயின்களில் ஒருவராக நடித்தார். இயக்குனர் SP ஜனநாதனிடம் உதவி இயக்குனராகவும் பணியாற்றினார். இவருக்கு தந்தை இல்லை, தாயுடன் வளர்ந்துள்ளார். தாய் சிறு வயதிலிருந்தே தன்னை நடிப்பு உலகிற்குள் கொண்டு வந்தாலும் தனக்கென்னவோ அப்போது சினிமா துறையில் பெரிதாக ஈடுபாடு வரவே இல்லை என கூறியுள்ளார். காதல், பேராண்மை மாதிரியான பெரிய படங்கள் அமைந்த போதும் அடுத்து என்னவென்று வழிகாட்ட யாரும் இல்லை, சரியான படங்களை தேர்ந்தெடுக்க முடியவில்லை எனவும் கூறிய சரண்யா தனது தனிப்பட்ட வாழ்க்கையில் நடந்த துன்புறுத்தல் குறித்து வெளிப்படையாக பகிர்ந்து கொண்ட தகவல் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. வாழ்க்கை என்பது எல்லாரையுமே ஒரே சீரான பாதையில் அழைத்துச் செல்வதில்லை. ஏற்ற இறக்கங்களும் நாம் எதிர்பார்க்காத கடினமான சூழ்நிலைகளும் ஒவ்வொருவரின் வாழ்விலும் கடந்து போகத்தான் செய்கின்றன. ஆனால் அத்தகைய சோதனையான நேரங்களில் நாம் எடுக்கும் துணிச்சலான ஒரு முடிவே நம் வாழ்வின் திசையை தீர்மானிக்கிறது என மெச்சூரிட்டியாக பேசும் சரண்யாவின் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் அவ்வளவு எளிதாக கடந்து போகக்கூடியது அல்ல. அது அவரது மனதை மிகவும் கலங்கடித்திருக்கிறது. அப்போது தனக்கு ஏற்பட்ட ஒரு கசப்பான அச்சுறுத்தலையும் அதை அவர் கையாண்டு வென்றெடுத்த விதத்தையும் பகிர்வது தன்னை போன்ற பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஒரு நம்பிக்கை தீபமாக இருக்கும் என்று தனது பர்சனலை பகிர்ந்திருக்கிறார். அதாவது சிறு வயதில் தன்னை அபியூஸ் செய்தவன் பல ஆண்டுகள் கழித்து மீண்டும் தன்னுடைய வாழ்க்கையில் நுழைய முயற்சித்திருக்கிறான். அதுவும் பின்தொடர்ந்து கண்காணித்து சரண்யாவின் அலுவலகத்திற்கே வந்தபோது ஏற்பட்ட அனுபவத்தை இப்போது பகிர்ந்திருக்கிறார். நான் என் அலுவலக கட்டிடத்தின் முதல் தளத்தில் வெளியே பார்த்தபடி நின்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக அந்த நபர் என்னை பார்த்து விட்டார். நான் வளர்ந்து சொந்தமாக ஒரு நிறுவனத்தை நடத்தி வருவதை அறிந்த அவர் 2 நாட்களாக என்னை ரகசியமாக பின்தொடர்ந்து கண்காணித்துள்ளார். சோசியல் மீடியாவிலும் தொடர்ந்து மெசேஜ் அனுப்பியுள்ளார். ஆனால் நான் அதையெல்லாம் கவனிக்கவில்லை. கீழ்தளத்தில் வந்து என்னை நிறுத்தி என் பெயரைச் சொல்லி சப்தமாக கூப்பிட்டார். ஆண்டுகள் பல கடந்திருந்தாலும் அந்த அச்சுறுத்தலான குரலை கேட்டதுமே என் பழைய கசப்பான நினைவுகள் மேல் எழும்பி உடல் நடுங்கத் தொடங்கிவிட்டது. பயத்தின் உச்சத்தால் நொடி பொழுதில் கைகளில் வேர்வை கொட்டியது. அந்த இறுக்கமான சூழ்நிலையில் என் அலுவலகத்திலிருந்த மற்றவர்கள் பதற்றமடைந்து, யார் இவர், இவ்வளவு தைரியமாகவும் உரிமையோடும் கூப்பிடுகிறார் என கேட்டனர். என் பலவீனம் மற்றவர்களுக்கு தெரிந்துவிடக் கூடாது. என்னை அபியூஸ் செய்தவன் கீழே நிற்கிறான் என்பது அவர்களுக்கு தெரியவே கூடாது என்பதில் உறுதியாக இருந்தேன். அதனால் அவர்களை உள்ளே செல்ல கூறினேன். கீழ் நின்றிருந்த அந்த நபரோ, இதுதான் ஒரு ஸ்டுடியோவா? 2 நாளா உன்னை ஃபாலோ பண்றேன், மெசேஜும் அனுப்புறேன், நீ பார்க்கலையா என அதே அதிகார துணியில் கேட்டார். சுமார் 30 முதல் 40 வினாடிகள் ஆகியிருக்கும். நான் ஆழமாக மூச்சை உள்ளே இழுத்தேன். எனக்குள் ஒரு குரல் ஒலித்தது என்று சரண்யாவின் மனதிற்குள் தோன்றியது இதுதான். இவனுக்கு நீ எப்போது பதில் கொடுக்க போகிறாய்? இப்போது இந்த சூழ்நிலை உன்னுடையது, இந்த நிறுவனம் உன்னுடையது, இந்த வாழ்க்கை உன்னுடையது. இனி யாரை கண்டு நீ பயப்பட வேண்டும் என தோன்றியுள்ளது. தனது கைகள் பயத்தில் நடுங்கினாலும் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் இருக்க அங்கிருந்த இரும்பு கம்பியை இறுக பிடித்துக் கொண்டாராம். முகத்தில் எந்தவித பதற்றத்தையும் காண்பித்துக் கொள்ளாமல் தைரியமாக, ஆமா, இது என் ஸ்டுடியோ தான். இப்போ எதுக்கு இங்க வந்த? இன்னொரு முறை என்ன பார்க்க வந்தா போலீஸுக்கு போன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். எங்க உன் போனை எடுத்து உன் பொண்டாட்டிக்கு போன் பண்ணு, நானும் பேசுறேன் என தீர்க்கமான குரலில் சரண்யா பேசியுள்ளார். அவரது குரலிலும் பார்வையிலும் இருந்த அந்த திடமான தைரியத்தை கண்டவுடன் மீண்டும் வாழ்க்கையில் என்ட்ரியாகி அச்சுறுத்த வந்த நபரின் முகம் மாறியது. சூழ்நிலை தனக்கு சாதகமாக இல்லை என்பதை உணர்ந்த அவன் ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து ஓட்டம் பிடித்து விட்டான் என கூறியுள்ளார். அதன் பிறகு அச்சத்தால் பிடித்திருந்த சரண்யாவின் இரும்பு கம்பியில் இருந்த வியர்வை மெல்ல மறைந்துள்ளது. நொடிக்கு நொடி அவரது தன்னம்பிக்கை அதிகரித்துள்ளது.
நாம் தைரியமாக ஒரு அடி எடுத்து வைத்தால் நம்மை பயமுறுத்த நினைப்பவன் நம் முன்னால் நிற்பதற்கு கூட தகுதியில்லாதவன் என்ற உண்மை அவருக்கு புரிந்தது என கூறியுள்ளார். ஒருவேளை அந்த சூழ்நிலையில் நான் பயந்து ஓடி ஒளிந்திருந்தால் அவன் என்னை பலமுறை மிரட்டி மீண்டும் தவறாக பயன்படுத்த முயன்றிருப்பான். ஆனால் என் வாழ்க்கையை நான் யாருக்காகவும் விட்டுக் கொடுக்க விரும்பவில்லை. இது என் வாழ்க்கை, இது என் உழைப்பு, இங்கு நான் மட்டுமே அதிபதி என்று நிமிர்ந்து நின்றதால் மட்டுமே சூழ்நிலை எனக்கு சாதகமாக மாறியது. நாம் வாழ வேண்டும் என்று உறுதியாக நினைத்துவிட்டால் எந்த புயலும் நம்மை எதுவும் செய்ய முடியாது. மாறாக நாம் பலவீனமாக இருந்து நம் புலம்பல்களை மற்றவர்களிடம் காண்பித்தால் இந்த உலகம் நம்மை மேலும் மேலும் கீழே தள்ளுவே தவிர தூக்கிவிடாது. துணிச்சலும் தன்னம்பிக்கையும் தான் நமக்கான உண்மையான கவசம் என பெண்களுக்கு தன்னம்பிக்கையூட்டும் விதமாக பேசியிருப்பது சமூக வலைதளங்களில் வைரலாகி அவருக்கு ஆதரவாக பாராட்டுக்களும் குவிந்து வருகிறது. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765.